ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான தெலுங்கு ஹாரர் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் அகதா. இந்த படத்தோட ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர நம்ம ஹீரோயின் மகாதேவிக்கு அவங்க ஊரில் இருக்க ஒரு அம்மன் கூட ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் இருக்கு. லிட்டரலாக அந்த ஊரில் இருக்கவங்க எந்த ஒரு அசம்பாவிதம் அமானுஷ்யமான விஷயங்கள் அவங்க லைஃப்பில் நடந்தாலும் மகாதேவி கிட்ட வந்து தான் அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான லேடி தான் படத்தோட ஹீரோயினான மகாதேவி. அவங்களுடைய ஃபேமிலியிலே சில மரணங்கள் ஏற்படுது. அதுலயும் குறிப்பா அவங்க குடும்பத்தில் இருக்க மஹிமான்ற கர்ப்பிணி பெண்ணு திடீர்னு மர்மமான முறையில் தூக்கு மாட்டி இறந்து போறாங்க. இந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லிட்டு மகாதேவி தேடி போறாங்க. அப்படி தேடி போகும்போது தான் பல மர்மமான விஷயங்களே உங்களுக்கு தெரிய வருது. அண்ட் இந்த மஹிமாவுடைய மரணத்தோடு நிற்காம அடுத்தடுத்து அவங்க குடும்பத்திலையும் இன்னும் ஒரு சில பேர் இறக்க போறாங்க. அவங்களுடைய இறப்பை தடுத்து நிறுத்தத்துக்காக மகாதேவி சில விஷயங்கள் பண்றாங்க. கடைசியா இந்த தொடர் மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்றத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா, அதை எப்படி இவங்க சால்வ் பண்ணாங்கன்றத நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல படம் முழுக்க ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொன்ன கதை தான் இந்த அகதா. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ராத்திரி நேரம் ஒரு காட்டு பகுதியில் ஒரு லேடி மட்டும் தனியா கையில ஒரு பெண் குழந்தைய தூக்கிட்டு வேக வேகமா யாருக்கோ பயந்து ஓடிக்கிட்டே இருக்கா. இந்த பயந்து ஓடி போயிட்டு இருக்கால இந்த பொண்ணுடைய பேர் தான் மஹிமா. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு பயத்தோட நின்றுட்டு இருக்கும்போது அப்ப அந்த பக்கம் ஒரு பெரிய குகை இருக்கு. அந்த குகை வழியா பப்ளுன்ற ஒருத்தன் வெளியே வரான். ஆக்சுவலா அந்த பப்ளு, இந்த மஹிமான்ற பொண்ணு இவங்களாம் ஒன்னா தான் இந்த காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க போல. பப்ளுன்ற ஒரு மாதிரி பேய் அடைஞ்ச மாதிரி வந்து நிக்கிறான். ஹே, உன் கூட அந்த சிம்மா எங்க அப்படின்ற மாதிரி மஹிமா அந்த பப்ளுவை பார்த்து கேட்டு இருக்கும்போது, மஹிமா இங்க நிக்காத, சிம்மாவை கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா மஹிமா கண்ணு முன்னாடியே அந்த பப்ளுவோடைய தலை வெட்டப்பட்டு கீழே விழுது. அவ்வளவுதான். இதை பார்த்து மஹிமா உறைஞ்சு போய் நிக்க இங்க போறாங்க படத்தோட டைட்டில். இப்படி ஒரு பயங்கரமான காட்சியோட படம் ஆரம்பிச்சதும் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பு இந்த கிராமத்தை நோக்கி ஒரு ரைட்டர் லேடி கூட தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு இந்த மாதிரி இந்த ஊருக்குள்ள மகாதேவின்ற ஒரு லேடி இருக்காங்க, அவங்க தான் நம்மளை வர வச்சிருக்காங்க. இந்த ஊருக்குள்ள பல அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி தான் என்னோட அடுத்த நாவல் எழுத போறேன். அதுக்காக தான் நம்ம இப்போ மகாதேவின்ற அந்த லேடியை சந்திக்க போறோம் அப்படின்ற மாதிரி இந்த ரைட்டர் லேடி தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போக, இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனுக்கு சுத்தமா இந்த பேய் பிசாசு, இன்ஃபேக்ட் அவனுக்கு கடவுள் மேலேயே நம்பிக்கை கிடையாது. இப்படி எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு இந்த ரைட்டர் லேடி நேரா இப்போ மகாதேவின்ற அந்த லேடியை சந்திக்கிறதுக்காக போயிருக்காங்க. நேரத்தில் ஒரு பெரிய குங்குமம் போட்டோட ஒரு லேடி இருக்காங்களே, இவங்க தாங்க இந்த படத்துடைய ஹீரோயினான, இவங்க பேர் தான் மகாதேவி. எடுத்த உடனே இவங்க அந்த ஊர்ல ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பாய் வீட்டுல ரீசெண்டா ஒரு மரணம் நடந்திருக்கு. அந்த மரணத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் இறந்தவங்களுடைய ஆன்மா வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரி, அவங்களால தூங்க முடியல. அந்த ஆத்மா இன்னும் சாந்தி அடையல. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதுக்கான பரிகாரங்களை நான் பண்ணி முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த மகாதேவி தான் அந்த பாய் வீட்டுக்காரங்களுக்கு சில ரிச்சுவல்ஸை பண்ணி அவங்க குடும்பத்துல கொஞ்ச நாளா ஹான் பண்ணிட்டு இருந்த அந்த சோலை மோட்சத்துக்கு அனுப்புறாங்க. இது அத்தனையும் பார்த்துட்டு இருக்க நம்ம ரைட்டருடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, என்னங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இதுக்கு உடனே மகாதேவி அவனை பார்த்து, இந்த உலகத்துல நமக்கு அறிவுக்கு எட்டாத விஷயம் நிறைய இருக்கு. மனுஷங்களுடைய அறிவுக்கு எட்ட வரைக்கும் சயின்ஸ்குள்ள சுருக்கி இருக்காங்க. அறிவுக்கு எட்டாத விஷயங்களை இந்த மாதிரி நம்பாம இருக்கீங்க. கூட டிராவல் பண்ண போறீங்களே, கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க எப்படி ஒரு ஊர்ல ஒரு சாமியார் லேடியா மாறினாங்கன்ற கதையை நம்ம ரைட்டர் லேடி கேட்டு தெரிஞ்சுக்கும் போது தான் பிளாஷ்பேக்ல மகாதேவி ஒரு சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒரு முறை கண்ணாடியை பார்க்கும்போது இவளுடைய தோற்றமே வேற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த தோற்றம் தெரிஞ்சதுல இருந்தே அவளால சரியா ராத்திரியில தூங்க முடியறதுல ஏதோ ஒரு குரல் அவளை கூப்பிட்டுட்டே இருக்க மாதிரி தோணி இருக்கு. உடனே மகாதேவி இந்த குரலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா அந்த ஊர்ல ஒரு பெரிய அம்மன் சிலை இருக்கு. அந்த அம்மன் சிலையோட கையில போயிட்டு அமைதியா உட்காந்துருக்கா. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அந்த ஊருக்காரங்களாம் அந்த அம்மனுடைய பெண் குழந்தையே நீதான்ற மாதிரி மகாதேவியை கடவுளுடைய குழந்தையா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகாம அந்த அம்மன் சிலை முன்னாடியே தியானம் பண்ணிட்டு இருக்க ஒரு நாள் கைலாசத்துல இருந்து ஒரு சாமியார் வந்து, மகாதேவி கடவுள் உன்னை சூஸ் பண்ணிருக்காருனா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான். எக்காரணத்து கொண்டும் உன்னுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் பயணத்தை விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு சில ருத்ராட்ச மாலையை மகாதேவி கையில கொடுத்துட்டு, நீ இங்க இருக்கிறதுக்கான பர்பஸ் உன்னை தேடி வரும், ஜாக்கிரதையாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க தொடர்ந்து அந்த ஊர்லயே ஒரு தெய்வத்தோடைய குழந்தையா வளர்ந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இந்த மகாதேவி உங்களுடைய கதை எல்லாத்தையுமே ரைட்டர் லேடி கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் படத்தோடைய ஆரம்பத்துல மஹிமான்ற ஒரு லேடியை பார்த்தோம்னா அவங்க இப்ப நிறமாத கர்ப்பிணியா இருக்கும்போது ஏன் எதுக்குன்னே
தெரியாம அவங்க வீட்டுல தூக்கு மாட்டி இறந்து போறாங்க. இந்த இறப்பு செய்தி நம்ம ஹீரோயின் மகாதேவி காதுக்கு வருது. ஆக்சுவலா மகாதேவியோட சித்தப்பா பொண்ணு தான் இந்த மஹிமா. ஒரு கர்ப்பிணி பெண்ணு எதுக்காக தூக்கு மாட்டி இறந்து போகணும்? இந்த செய்தியை கேட்டதுமே மஹிமா கிளம்பி போறாங்க. கூடவே இந்த ரைட்டர் லேடியும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் மஹிமா தான் சித்தப்பா கிட்ட என்னாச்சு எப்படி நடந்துச்சுன்ற மாதிரி கேட்க, எங்களுக்கே தெரியலமா, நல்லா தான் இருந்தா திடீர்னு தூக்கு மாட்டி இறந்து போயிட்டா. அவளுடைய கர்ப்பத்துக்கு காரணமா இருந்த அந்த சிம்மான்றவனும் ஆளக்கானும், அவன் மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அவன் ரொம்ப தக்கமான பையன், 2 பேரும் ஒண்ணு மண்ணா நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு பிரிஞ்சு வந்தா கொஞ்ச நாள்ல இப்படி அவ இறந்து போயிட்டா, என்ன காரணம்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் இறந்து போன அந்த மஹிமாவுடைய அப்பா கண் கலங்கிட்டே நம்ம ஹீரோயின் மகாதேவி கிட்ட சொல்ல, ஓகே இந்த இறப்புக்கான காரணத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் அதே வீட்டில் ஸ்டே பண்றாங்க. அண்ட் அதே வீட்டில் இறந்து போன மஹிமாவுடைய அப்பா இருக்கார்ல, அவருடைய முதல் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவதா சுஷிலான்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஹரிணின்ற ஒரு பொண்ணு இருக்கா. இந்த சுஷிலா கிறிஸ்டியன் மதத்தை சேர்ந்தவங்கன்றதுனால ஹிந்துயிசம் அவங்க ஃபாலோ பண்ணாம அவங்க பொண்ணு ஹரிணி முழுக்க முழுக்க கிறிஸ்டியானிட்டி தான் ஃபாலோ பண்றா. ஆனா அந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே நம்ம மகாதேவி ஹரிணின்ற அந்த பொண்ணை நோட் பண்றாங்க. அவ ஒரு மாதிரி எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுறா. அவளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, வியர்டா இருக்கு. சம்திங் ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு மகாதேவிக்கு புரிஞ்சு போச்சு. அந்த ஹரிணின்ற பொண்ணை கூப்பிட்டு பேசலான்னு பாக்குறாங்க. ஆனா அவ முகம் கொடுத்தே பேச மாட்டேன்றா. சரி மஹிமாக்கு என்ன ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவளுடைய லேப்டாப் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த லேப்டாப்ல மஹிமா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருக்கா. அதுல அவ குறிப்பிடுற ஒரே ஒரு வார்த்தை அகதா. இந்த அகதானா என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மகாதேவிக்கு ஒன்னும் புரியல. மஹிமாவுடைய இறப்புக்கும் அகதாக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மஹிமாவுடைய கல்லறைக்கும் போய் பாக்குறாங்க. அங்க மஹிமாவுடைய கல்லறையில ஃபினரல் அப்போ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, மஹிமா இறக்குறப்ப நிறமாத கர்ப்பிணியா இருந்திருக்கால, அவ வயிற்றுல இருந்த குழந்தைய தனியா பிரிச்சு குழந்தைய தனியா ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிருக்காங்க. மஹிமாவையும் பக்கத்திலே ஒரு இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோன் போய் செக் பண்ணிட்டு நோட் பண்ணிட்டு வராங்க. கட்படா இந்த பக்கம் மஹிமாவுடைய பாய் ஃப்ரெண்டான அந்த சிம்மா இருக்கான, அவன் திரும்ப ஊருக்குள்ள வந்திருக்கான். அவனுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு தங்கறதுக்காக போயிருக்கான். அங்க போன இடத்துல அந்த ரிலேட்டிவ்ஸ், டேய் உன்னுடைய மஹிமா இறந்து போயிட்டாடா, அவளை போய் பார்க்கலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அவளை போய் எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப அலட்சியமாக நடந்துக்கிறான். ஸோ இறந்து போன மஹிமாவுடைய இறப்புக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மகாதேவி அவங்க வீட்டில் இருந்தபடியே அன்னைக்கு இரவு ஒரு ரிச்சுவல் பண்ணுறாங்க. அந்த ரிச்சுவலை ரைட்டர் லேடியும் கூட இருக்க பாய் ஃப்ரெண்டும் பார்க்குறான். இது என்ன ரிச்சுவல், எதுக்காக இதை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதுக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மகாதேவி அந்த ரிச்சுவலை பண்ணி முடிச்சதுமே அந்த இரவு மஹிமாவுடைய பாய் ஃப்ரெண்டான அந்த சிம்மா இருக்கால, அவன் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச நிலையில மகாதேவி முன்னாடி வந்து நிற்கிறான். இந்த இடத்துல தான் மகாதேவி இவங்க கிட்ட, ஆக்சுவலாக இங்கே வந்திருக்கிறது சிம்மாவுடைய ஸ்பிரிட்டை தான் நான் வர வச்சிருக்கேன், இதுக்கான ரிச்சுவல்ஸ் தான் இப்போ நடந்துச்சு, மஹிமாவுடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்றத இந்த சிம்மாவுடைய ஸ்பிரிட் மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் மகாதேவி சொல்லிக்கிட்டே இப்போ இந்த சிம்மா பார்த்து, சொல்லுடா மஹிமாக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த இடத்துல இந்த சிம்மாவுடைய ஸ்பிரிட் இருக்குல்ல, அது அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சில மாதங்களுக்கு முன்பு மஹிமா, பப்ளு, சிம்மா இவங்க 3 பேரும் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு டிராவல் பண்ணி போயிருக்காங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்க அந்த டிராவல்லே மஹிமா ஒரு லாகோ எடுத்திருக்கா. இந்த மாதிரி யாரும் போகாத சிக்கிகாவ் கேவுக்கு தான் நாங்கள் போகிறோம், அங்கே பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு, அதை பற்றி மக்களாகிய உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விளாக் எடுத்துக்கிட்டு சிக்கிகாவுன்ற குகையை நோக்கி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கார் டயர்ல ஏதோ சிக்குது. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு சின்ன கற்சிலை மாதிரி இருக்கு. சரி ஓகே, அதை எடுத்து வச்சுட்டு ஊருக்குள்ள போயிட்டு அங்க கடை போடுறவங்க கிட்ட இந்த சிக்கிகாவ் குகை எந்த பக்கம் போகணும் அப்படின்ற மாதிரி அந்த குகையோட பேரை கேட்டதுமே அந்த கடைக்காரன் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிறான். எதுக்கு நீங்க அந்த குகையை கேட்குறீங்க? பாருங்க, அந்த குகையை சுத்தி பல அமானுஷமான விஷயங்கள் நடந்திருக்கு, யாரும் அங்க போனவங்க உயிரோட திருநூதா சரித்திரமே கிடையாது, தயவு செஞ்சு அப்படியே திரும்பி ஓடிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரன் வான் பண்றான். ஆனா இவங்க கேட்கற மாதிரி இல்ல. சரி ஓகே, கார்லலாம் அந்த குகை கிட்ட போக முடியாது, பைக்ல தான் போக முடியும், போற வழியில யார் உங்களை வந்து நிறுத்தினாலும் தயவு செஞ்சு வண்டியை மட்டும் நிறுத்திடாதீங்க, ஏன்னா அது ரொம்ப அடர்த்தியான காடு, உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வான் பண்ணி தான் அனுப்புறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு மஹிமா, சிம்மா, பப்ளு இவங்க 3 பேரும் ஒரு பைக் எடுத்துக்கிட்டு ட்ரிபிள்ஸ்ல போறாங்க. அப்படி அவங்க போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா வண்டி பிரேக் டவுன் ஆகுது. நடு காட்டுல வண்டி நின்னதுமே 3 பேரும், என்னடா இது, அந்த கடைக்காரன் சொன்ன மாதிரி ரொம்ப திகிலா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, பேசாம நம்ம திரும்பி போயிடலாமா அப்படின்ற மாதிரி மஹிமா அப்பவே வந்து திரும்பி போயிடலான்ற ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டா. ஆனா அந்த சிம்மா விடுற மாதிரி இல்லை, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அந்த குகை கிட்ட போயிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம், வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கான். இவங்க 3 பேரும் வண்டியை தள்ளிட்டு தான் போறாங்க. போற வழியிலேயே நம்ம மஹிமாக்கு வாமிட் வேற வருது. காரணம் என்னன்னா, அவள் அப்பவே ஒரு 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்கா. எனக்கு இது சரியா படலை, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப மஹிமா சொல்லிட்டு இருக்கா.
ஆனா இவ கேட்கற மாதிரி இல்ல. போயிட்டே இருக்கும்போது நடு ரோட்ல கையில ஒரு பெரிய கொம்பு வச்சுக்கிட்டு ஒரு உருவம். இந்த இரவு இந்த காட்டுக்குள்ள யாரா நின்னுட்டு இருக்கான்னு கிட்ட போய் பார்த்தா அது ஒரு வயசான பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு லேடி. இந்த வயசான பாட்டி இவங்களை பார்த்ததும், என்ன வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா, கவலைப்படாதீங்க, உங்க வண்டியை நான் சரி பண்றேன் அப்படி சிரிச்சுக்கிட்டே சொன்னதும் டப்புனு பின்னாடி பார்த்தீங்கன்னா வயசான பாட்டியோட ஆட்கள் ஒரு 4 பேர் முக்காடை போட்டுட்டு வந்து நிற்கிறானுங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் வண்டி நாங்கள் ரெடி பண்ணுறோம், அது வரைக்கும் நீங்கள் நாங்கள் சொல்கிற இடத்துல வந்து ஸ்டே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே இப்போ அந்த பல்லு போன பழைய பாட்டி இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு அந்த காட்டுக்குள்ளே இருக்க அவங்களுடைய கிராமத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கிராமத்தில் அந்த இரவு ஏதோ ஒரு ரிச்சுவல் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் ஒரு மாதிரி டிரான்ஸ் மோட்ல ஆடிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு பிரசாதத்தையும் கொடுக்குறாங்க. அந்த பிரசாதம் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்க இவங்க 3 பேரும் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நம்ம மகிமா கண்ணு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணை 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. அந்த பொண்ணுக்கு சில அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு அவங்களுடைய கிராமத்திலே ஒரு பெரிய சிலை இருக்கு. அந்த சிலை முன்னாடி உட்கார வச்சு சில சடங்குகள் எல்லாம் பண்றாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அந்த சிலைக்கு கீழே ஒரு மனுஷனுடைய வெட்டப்பட்ட தலை இருக்கு. அவ்வளோதாங்க. அதை பார்த்து இவங்க 3 பேரும் பயந்து போய் அங்கேருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த கிராமத்துக்காரங்க கொடுத்த அந்த பிரசாதம் இருக்குல்ல, அது சாப்பிட்டதுல இவங்க அப்படியே 3 பேரும் மயங்கி கீழே விழுந்துறாங்க. மயங்கி கீழே விழுந்ததும் கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துலேருந்து சிம்மாவும் பப்ளுவும் எந்திரிச்சு பார்க்குறான். எந்திரிச்சு பார்த்தா இவங்க 2 பேரையும் மட்டும் அந்த ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவங்க கூட வந்த மகிமாவை காணோம். மகிமாவை அந்த கிராமத்துக்காரனுங்க அங்கேயே வச்சிருக்கானுங்க. போகிறேன், நான் போயிட்டு மகிமாவை காப்பாற்றிட்டு கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சிம்மாவோட பின்னாடியே பப்ளுவும் ஓடுறான். அப்படி ஓடி போயிட்டு இருக்கும்போது தான் எச்சரிக்கை, யாரும் இதை தாண்டி போவாதீங்கன்ற மாதிரி ஒரு குகையை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் அந்த சிக்கிகாவா குகை. இப்போ தேடி வந்த குகை இதுதான். இதுக்குள்ளதான் அந்த கிராமம் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்போ அந்த குகை வழியா உள்ளுக்குள்ள போறாங்க. இவங்க 2 பேரும் மகிமாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கிராமத்தை நோக்கி குகை வழியா உள்ளுக்குள்ள போக இந்த பக்கம் அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எப்படி அந்த சின்ன பொண்ணுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி அந்த சிலை முன்னாடி மகிமாவையும் உட்கார வச்சிருக்காங்க. ஓகே, அவளுக்கும் அதே கதி தான் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணை பல்லாக்குல வச்சு தூக்கிட்டு வந்து அந்த கிராமத்துக்காரங்க சில ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த குட்டி பொண்ணையும் சிலை முன்னாடி படுக்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணையும் பலி கொடுக்க போறாங்க போல இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட மகிமா உடனே என்ன பண்றா, அந்த குழந்தைய தூக்கிட்டு கையில ஒரு கத்தி எடுத்துட்டு அவளை பிடிக்க வரவங்க எல்லாரையுமே சர மாதிரியா வெட்டி வீசிக்கிட்டு குழந்தையோட அந்த கிராமத்தை விட்டு தப்பிச்சு ஓடி வரா. இதைதான் நம்ம படத்துடைய ஆரம்ப சீனா பார்த்திருப்போம். அப்படி இவ தப்பிச்சு ஓடி வரும்போது ஒரு இடத்துல பெண் குழந்தைய கையில வச்சுட்டு மறைஞ்சு இருக்கும் போதுதான் அப்ப அந்த சிக்கிகா குகையோட என்ட்ரன்ஸ் வழியா பப்ளு பயந்து போய் தலை தெறிக்க ஓடி வரான். அவன் கூட போன சிம்மாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. டேய், உன் கூட இருந்த சிம்மா எங்கடா போனா அப்படின்ற மாதிரி நம்ம மகிமா அவனை பிடிச்சி கேட்க, சிம்மா அவன் பேரை சொல்லிக்கிட்டே தயவு செஞ்சு ஓடிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா பப்ளுவோட தலை மகிமா கண்ணு முன்னாடியே துண்டா வெட்டப்படுது. யாரா வெட்டியிருக்கான்னு பார்த்தா இங்க தாங்க கதையிலே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இந்த கிராமத்துல இருந்து ஒரு சின்ன பெண் குழந்தைய அவனுக்கு பலி கொடுக்க வச்சிருந்தாங்க. அதை மகிமா தூக்கிட்டு வந்தால அந்த பெண் குழந்தை தான் கையில கத்தியோட நின்றுட்டு இருக்கா. இப்ப அந்த பெண் குழந்தை நம்ம மகிமாவை பார்த்து, காலங்காலமா எங்க குடும்பத்துல இருக்கவங்க தான் நாங்க தெய்வமா வணங்கக்கூடிய அகதாக்கு பலி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி பலியா போன என்ன நீ எதுக்காக தூக்கிட்டு வந்த? பெரிய பாவம் பண்ணிட்ட. அந்த பாவத்தை தீக்கணும்னா உன் வயிற்றுல வளரக்கூடிய அந்த குழந்தையும் எங்க அகத்தாக்கு பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கையில கத்தியோட நிக்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க கையில தீப்பந்தத்தோட மகிமா வந்து சுத்து போடுறாங்க. மகிமா உடனே அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற விதமா அந்த தீப்பந்தத்தை எடுத்து அவங்க மேலேயே வீச, அவ்வளவுதாங்க அந்த சின்ன பெண் குழந்தை அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே அந்த தீ விபத்துல சிக்கிறாங்க. எல்லாரும் அங்க தீக்கு இரையாக அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி மகிமா எப்படியோ தப்பிச்சு வீட்டுக்கு வந்துடுறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியல. நிறமாத கர்ப்பிணியா இருக்கும்போது மகிமா தூக்கு மாட்டி இறந்து போயிட்டா. அப்படி இந்த பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே இந்த சிம்ஹாவுடைய ஸ்பிரிட் மூலியமா நம்ம ஹீரோயின் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதே ஸ்பிரிட் கிட்ட அந்த அகதான்றது என்ன, எதுக்காக அகதாக்கு பலி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள சிம்மாவுடைய ஸ்பிரிட் திரும்ப அவன் உடம்புக்குள்ளே போயிடுது. அப்படியே அந்த ஸ்பிரிட் அவன் உடம்புக்குள்ள போனதும் அவன் அப்படியே அதிர்ச்சியாகி எந்திரிக்கிறான். அவன் எந்திரிச்சதும் அவனை ஏதோ ஒன்று அழைச்சி அங்கேருந்து கூட்டிட்டு போகுது. இப்போ சிம்மா அவன் இருந்த அந்த வீட்டை விட்டு கிளம்பி போறான். அவன் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் இருந்த அந்த வீட்டில் 2 மரணங்கள் நடந்திருக்கு. அந்த மரண செய்தியை கேட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்கே போனால் சிம்மாக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த 2 ரிலேட்டிவ்ஸை கொடூரமாக அவன் தான் கொலை பண்ணிட்டு போயிருக்கான். அவன் எதுக்காக அந்த கொலைகள் பண்ணிட்டு போனோம்? காட்டுக்குள்ளே இருக்க அந்த கிராமத்தில் எல்லாரும் எதுக்காக அகதான்ற ஒரு கடவுளை வணங்குறாங்க? மனித பலி எதுக்கு குடிக்கிறாங்க? இதில் மகிமா எப்படி பாதிக்கப்பட்டிருக்கா? இதுக்கும் சிம்மாக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் தாண்டி இப்போ இவருடைய சித்தப்பா வீட்டில் இருக்க 2வது ஒய்ஃபோடைய பொண்ணான ஹர்னி அவ ஒரு மாதிரி வியடா நடந்துக்கிறா. இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணனா இந்த அகதாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மகாதேவி ரைட்டர் பொண்ணுகிட்டையும் அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்டையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இங்கே போகிறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்தில் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்க தரவில்ல பல திருப்பங்கள் கொட்டி கிடக்கு. அகதா மிஸ்ட்ரியை நம்ம ஹீரோயின் எப்படி சால்வ் பண்ணாங்கன்றத செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க.
இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, மகாதேவி ஒரு பக்கம் அகதாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளம்புனாங்களே, அதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் இருக்க அந்த சித்தப்பாவுடைய 2வது சம்சாரத்துடைய பொண்ணான ஹரிணி இருக்காங்களே, அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவளுடைய பெண் எழுதாமல் போயிடுது. அதனால உடனே அவளுடைய கையை கிழிச்சு அதுலேருந்து வரக்கூடிய ரத்தத்தை எடுத்து எழுதிட்டு இருக்கா. இதை பார்த்த டீச்சர், ஹரிணி என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி பிடிச்சி கேட்கும்போது உடனே அந்த டீச்சருடைய கையை பிடிச்சி பெண்ணால் ஒரே சுருவு. அவ்வளோதான், டீச்சர் அலறடிச்சுட்டு போகிறாங்க. உடனே பிரின்சிபால் வந்து ஹரிணியோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு, உங்கள் பொண்ணு ரொம்ப மோசமாக நடந்துக்கிற, தயவு செஞ்சு அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாங்க. அவளுக்குள்ள ஒரு பயங்கரமான அமானுஷம் புகுதுருக்குன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு பாஸ்டரை வச்சு அந்த பேய் ஓட்ட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்பவும் வேலைக்காகல. இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்க மகாதேவிக்கு நல்லாவே புரியுது, ஓகே இந்த பொண்ணுக்குள்ள புகுந்திருக்கிறது அந்த அகத்தாவுடைய தீய சக்தி தான். இது எல்லாத்துக்கும் மூல காரணமான அந்த அகத்தாவை தேடி கண்டுபிடிச்சி அதை அழிச்சா மட்டும்தான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம மகாதேவி அவங்க இப்போ சில சடங்குகளுக்குள்ளே இறங்குறாங்க. இவங்களுடைய ஸ்பிரிட்டை எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியான அந்த காட்டுக்குள்ளே இருக்க சிக்கிகாவுன்ற அந்த குகை, அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமம், அந்த கிராம மக்கள் வணங்கக்கூடிய அகதான்ற அந்த கடவுள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம மகாதேவி அவங்களுடைய ஸ்பிரிட்டை மட்டும் இப்போ அந்த காட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அங்கே போனதும் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நபரை யாரோ கொடூரமாக கொலை பண்ணி போட்டு போயிருக்காங்க. அந்த பாடியை செக் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. அந்த இன்ஸ்பெக்டருடைய பேர் சலீம். அவர் பார்க்க அச்சசல் அப்படியே சிம்மா மாதிரியே இருக்காரு. என்னடா பார்க்க அப்படியே சிம்மா தோற்றத்திலே ஒருத்தன் இருக்கானு சொல்லிட்டு பிரிட்டா போயிருக்க நம்ம ஹீரோயின் மகாதேவி இருக்காங்களே, அவங்க இப்போ இந்த சலீமை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அவன் அந்த காட்டுக்குள்ள நடந்திருக்க கொலையை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் வந்திருக்கான். கூட வந்திருக்க கான்ஸ்டபிள் வந்து, சார் நம்ம அந்த காட்டுக்குள்ள ரொம்ப நேரம் இருக்க வேணாம், இது ஒரு பயங்கரமான அமானுஷம் நிறைஞ்ச காடு, இதுக்குள்ள சிக்கிகாவுன்ற ஒரு குகை இருக்கு, அந்த குகைக்குள்ள இருக்க மனுஷங்கள்லாம் அகத்தான்ற ஒரு கடவுளை வணங்குறாங்க, இந்த காட்டுக்கு வெளியில இருந்த மனுஷங்க யாருமே இந்த குகைக்குள்ள போய் உயிரிட திரும்பினதா சரித்திரம் இல்லை, நம்ம தயவு செஞ்சு திரும்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்றான். ஆனா போலீஸ் ஆஃபீஸர் சலீம் கேட்கற மாதிரி இல்லை. அவர் இப்போ அந்த குகை வழியா உள்ளுக்குள்ள போறாரு. அப்படி ஒரு உள்ளுக்குள்ள போனதும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மாவும் பப்ளுவும் வராங்க. ஆக்சுவலாக படத்துடைய ஆரம்பத்தில் இவங்க 2 பேரும் அந்த குகைக்குள்ள போனாங்கல்ல, அந்த டைம் லைனுக்கு தான் நம்ம ஹீரோயின் மகாதேவி இப்போ அந்த குகை வழியா உள்ளுக்குள்ள அந்த சலீமை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. உள்ள போனதும் போலீஸ் ஆஃபீஸர் சலீமும் அவன மாதிரியே இருக்கக்கூடிய சிம்மாவும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. என்னடா அது, நம்ம 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், எப்படி நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டு உருவம் இவங்க 2 பேரும் தரன்னு இழுத்துட்டு போயிடுது. பார்த்த பயத்தில் தான் பப்ளு அந்த குகையை விட்டு தள்ளத்தறிக்க ஓடி வந்திருக்கான். இப்போ ஸ்பிரிட்டாக போயிருக்க நம்ம ஹீரோயின் எங்கே அதை இழுத்துட்டு போச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த குகையோட எண்டில் ஒரு மிகப்பெரிய சிலை இருக்கு. அந்த சிலையோட முகம் ஒரு மாதிரி டீமன் கணக்காக இருக்கு. இந்த சிலைக்குள்ள தான் அந்த அகதா இருக்கு. அது இப்போ சலீமை டோட்டலா டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு சலீம் மாதிரியே இருக்கக்கூடிய சிம்மாவுடைய தலையை வெட்டி காணிக்கையா எடுத்துக்கிட்டு சலீமை தனக்கு அடிமையா மாத்தி வச்சிருக்கு. இப்போ இந்த அகதா சிலை முன்னாடி போயிருக்க நம்ம ஹீரோயின் அதை பார்த்து, அகதா உனக்கு என்ன வேணும், ஏதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த உலகத்தை எப்பவும் கடவுள் தான் ஆளணுமா, நாங்கெல்லாம் ஆளக்கூடாதா, பாதாள உலகத்துடைய கடவுளான நான் இந்த உலகத்தை ஆளணும்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க இருக்கக்கூடிய கடவுள் சக்தியை மொத்தமா அழிக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைய பலி கொடுத்து இந்த நாள்ல நான் இந்த பூமியில வந்து இறங்கணும்னா இங்க இருக்க மொத்த பெரியவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அது நடக்கவே போறதில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆரம்பத்திலே மகிமா குறிப்பிட்ட நட்சத்திரத்துல பிறந்த அந்த பெண் குழந்தைய பாத்திரன்ற பேர்ல கூட்டு வந்து கொண்டு இருப்பாங்கல்ல, சோ உன்னுடைய திட்டம் எப்பவும் நிறைவேற போறதே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அகதாவை பார்த்து மகாதேவி சொல்ல, அதுக்கு அந்த அகதா மகாதேவியை பார்த்து அதுக்கான விளைவுகள் தான் அந்த குடும்பம் இப்போ சந்திச்சிட்டு இருக்கு, மகிமா பண்ண காரியத்தினால்தான் அந்த மொத்த குடும்பமும் அழிய போகுது, என் கையாலே அந்த குடும்பத்தை அழிச்சு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வழியாவே நான் திரும்ப இந்த பாதாள உலகத்தை விட்டு வெளியே வந்து இந்த மொத்த உலகத்தையும் ஆள போறேன், அதுக்கு இந்த சலீம் தான் எனக்கு உதவி பண்ண போறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு, குறுக்க நீ வந்தா உன்னை சும்மா விட்டுருவானான்னு சொல்லிட்டு மகாதேவி உடம்புக்குள்ள தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான மின்னல் தாக்க ஹீரோயின் மகாதேவியோட ஸ்பிரிட் தான் அங்கே போயிருக்கு. ஸோ அது டப்புன்னு அதுங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இவங்க பாடிக்கு வந்துடுறாங்க. இவங்க பாடிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மகாதேவோட பிளான் என்ன இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த வீட்டை சுற்றி வந்துகிட்டு இருக்கக்கூடிய இறந்து போன மகிமாவோடைய ஆன்மா அதை சாந்தி படுத்தணுன்றதுக்காக மகிமாவை புதைச்ச இடத்துக்கு போயிட்டு குழந்தைய பிரித்து தனியாக புதைச்ச இடத்துலேருந்து அந்த குழந்தைய எடுத்து அந்த தாய்கிட்டே சேர்த்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மகிமாவுக்கும் மோச்சம் கிடைச்சு அங்கேருந்து போகிறா. அண்ட் அதே சமயம் மகிமாவுடைய குடும்பத்தை காப்பாற்றணும்னா அதுக்கு முதல்ல ஹரிணியை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீய சக்தியால் தான் அந்த மொத்த குடும்பமும் அழிய போகுது. ஸோ ஹரிணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் இந்த ரைட்டர் பொண்ணு அண்ட் ரைட்டருடைய பாய் ஃப்ரெண்ட் அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஹரிணியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு தப்பிச்சு அங்கேருந்து ஓட பார்க்குறா. அப்படி அந்த பொண்ணு தப்பிச்சு சோளக்குள்ளைக்குள்ளே ஓட பின்னாடி இவங்களும் துரத்திட்டு போயிட்டு அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ள அகதாவுடைய முழு சக்தியோட சலீம் அந்த ஸ்பாட்டுக்கு வரான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின்
சலீமை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹர்னியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க கிட்ட இருந்து அந்த தீய சக்தி 2மே எஸ்கேப் ஆயிடுது. இப்போ சலீம்குள்ள இருக்கக்கூடிய அந்த அகதாவை பொறுத்த வரைக்கும் மகாதேவி இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாது. ஸோ மகாதேவியோட கதையை முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு மகாதேவி அசந்த நேரமா பார்த்து கொல்றதுக்காக கையில ஒரு பெரிய ஸ்வாடோட வந்திருக்கு. மகாதேவி தனக்கு இவ்வளவு பவர் கொடுத்த அம்மன் சிலை முன்னாடி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க இந்த சலீம் அவன் எடுத்துட்டு வந்த பெரிய ஸ்வாட் எடுத்துட்டு வந்து மகாதேவி முதுகுலே குத்துறான். அவ்வளோதான், அப்படியே மகாதேவி சரிஞ்சு கீழே விழ மகாதேவியோட கதை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவன் திரும்ப வரப்போறது கிடையாது. இப்போ நம்ம அவளுடைய மொத்த குடும்பத்தையும் தூக்குவோன்ற மாதிரி ஹர்னி மூலியமா அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக அகதான்ற அந்த தீய சக்தி ஹர்னி மூலியமா அந்த குடும்பத்தையே சூறையாட போக இங்க தாங்க கதையிலே ஒரு ட்விஸ்ட். என்னடானா சலீம் ஒரு பெரிய ஸ்வாட் எடுத்து வந்து மகாதேவி முதுகுலே குத்தனால அந்த சம்பவம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. இங்க தான் மகாதேவி ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. அது என்னன்னா இந்த அகதாவை ஒரு கால சுழற்சிக்குள்ள லாக் பண்ற விதமா ஒரு சடங்கை பண்ணி அந்த அகதாவிடம் தீய சக்தியை சலீமுடைய உடம்புக்குள்ள வச்சு அம்மனுடைய சூலாயத்துக்குள்ள லாக் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், அகதாவால் திரும்ப வெளியே வரவே முடியாத அளவுக்கு ஒரு கட்டு போட்டாங்க. அண்ட் அதே சமயம் சித்தப்பா குடும்பத்தை அடிக்க போயிருக்க ஹர்னியவும் பிடிச்சி மந்திரங்களை போட்டு அவளுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்தியும் மொத்தமாக வெளியேற்றுறாங்க. ஸோ இப்படி ஒரு வழியாக கடைசியில் நம்ம ஹீரோயின் கடவுள் சக்தி மூலிமா அகதான்ற அந்த தீய சக்தியை அழித்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த குடும்பத்தையும் பாதுகாக்கிறாங்க. இப்படி வந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மகாதேவி அங்கிருந்து கிளம்ப இவங்க பண்ண இந்த அத்தனையுமே நேரில் பார்த்த ரைட்டர் லேடி இருக்காங்களே அவங்க கதையை புத்தகமாக எழுதுறதுக்காக கிளம்பி போக அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த அகதான்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம மினி தேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு சேனல் லைக் கமெண்ட் ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.